வணக்கம் ருத்ரா ஆஸ்ட்ரோ டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ரெட்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செப்டம்பர் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் நம்ம மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகமும் ஒரு இடத்துல இந்த ராசிக்கு இருந்து சஞ்சரிக்கும் பொழுது, ஒரு பாவத்தில் இருந்து சஞ்சரிக்கும் பொழுது, டிகிரி அடிப்படையில் இருக்கும் பொழுது எந்த மாதிரி ஒரு கர்மா பலன் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பொத்தாம் பொதுவா பார்க்காம, பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள், அது மாதிரி விஷயங்கள் பார்க்காமல் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான முறையில இந்திய வேத ஜோதிட அடிப்படையான ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறதுங்கிறத பற்றி பார்க்கும் பொழுது, விருச்சிக ராசிக்கு 2026 செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, மாதம் ஸ்டார்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி நீடித்திருக்கிறார். குரு 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். 4ஆம் இடத்துல ராகு நீடித்திருக்கிறார். 10ஆம் இடத்துல கேது இருக்கிறார். ஸோ ராகு கேதுகள் தொழில் வேலை விஷயத்துல சில சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறாங்க. டிசம்பருக்கு மேல மாற போறாங்க. சில மாறுதலை எதிர்பார்க்கலாம். இது செப்டம்பர் மாதம் எது மாதிரி விஷயத்தை கொடுக்குதுன்னு பார்த்தா, ராசி அதிபதியாகிய செவ்வாய் 15-20 நாள், கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் லெவல்ல 8ஆம் இடத்துல இருந்து, அதுக்கப்புறம் பாருங்க ராசி அதிபதி மாதத்தின் கடைசி 10 நாள் குச்ச குருவோட சேர்ந்து செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. அருமையான அமைப்பு. ஸோ இந்த செப்டம்பர் மாதம் இறுதியில சில நல்ல விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஏன்னா ராசியையும் குரு பார்க்கிறார், ராசியோட அதிபதியும் குரு சேர்ந்துருச்சு. எப்ப சேர்றாங்க? மாதத்தின் கடைசி பகுதியில ஒரு 3 வாரம் 2.5 வாரம் முடியும் பொழுது போகும்பொழுது நல்ல ஒரு பலாபலன்கள் வருது. இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் முழுவதும் நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கு செப்டம்பர் மாதம் எண்டுல இருந்து நல்ல ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த டைமை யூஸ் பண்ணிக்கங்க. சில பெரிய சிக்கல்களை அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள், தொழில் ரீதியான சிக்கல்கள், வேலை மூலமாக ஒரு டைட்டான சிச்சுவேஷன், குழந்தைகளுக்கு மெனக்கட முடியாத ஒரு அமைப்பு, குடும்பத்துல ஒரு அமைதி இல்லாத ஒரு அமைப்பு, பினான்சியலா ஒரு கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவே வரமாட்டேங்குது, அப்படியே போயிட்டே இருக்குது, எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லையா சாமிங்கிற கடந்த பல மாதமாக அவதி பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் அக்டோபர்ல சில ட்ரெண்ட் காட்டுதுங்க. அது செப்டம்பரோட இறுதி பகுதியிலேருந்தே உங்களுக்கு அந்த அமைப்பு ஸ்டார்ட் ஆகுது. பார்த்துக்குங்க. இது நல்ல ஒரு விஷயம். இதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அவங்க என்ன தீர்க்கமா என்ன படிக்கணும், ஹையர் ஸ்டடிஸ் என்ன பண்ணணும், என்ன மாதிரி வேலைக்கு போகணுங்கிறதுல கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அதே மாதிரி படிச்சு முடிச்சவங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணலாமா அல்லது கார்பரேட் செக்டாரா வெளிநாடா என்ன பண்ணலாங்கிறதுல ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் செப்டம்பர் 2026. அதே மாதிரி இல்லத்தரசிகள், குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் மனசுக்கு இதமா இருக்கிற மாதிரி சில கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்துல ஒரு பேச்சப் ஆகக்கூடிய அமைப்புகள், அப்பா பையன், அப்பா பொண்ணுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு வரக்கூடியது, அப்பா மூலமா வர வேண்டிய சொத்து இடமெல்லாம் கொஞ்சம் காசாகி சில பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது. முதல் 2 வாரம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பை நீங்களே கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இது ஓவராலான விஷயம். இதே பார்த்தீங்கன்னா நடுத்தர வயதினர், கல்யாண திருமணம் எதிர்பார்க்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு திருமணம் நடக்கிறது, காதல் கைகூடுறது. ஏன்னா சுக்கிரன் பாருங்க 12ஆம் இடத்துல இருக்கிறார். வெளிநாடு விஷயங்கள், வெளி மாநில விஷயங்கள், சுபவிரய விஷயங்கள், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா நடக்கும். அதே சமயத்துல லாபம் பெறக்கூடிய அமைப்புகள், 10ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறது, சில தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. தொழில டக்குன்னு வர வேண்டிய பணம் வர்றது, லாபம் பெறுவது, தொழில இன்னொரு பிரான்ச் ஓப்பன் ஆகுறது, இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் போகக்கூடியது, சில பிரச்சனைகள் சால்வ் ஆகுறது, லீகல் இஷ்யூ எல்லாம் கொஞ்சம் சரியாகிறது. இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் பல மாதமாக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சமாச்சு மனசுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு சிலது கொடுக்குதுங்கிறது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி பாருங்க, குழந்தை பேர் எதிர்பார்க்கிறவங்களுக்குலாம் குழந்தை பேர் வரக்கூடிய அமைப்புகள், 5ஆம் இடத்துல சனி இருந்து தாக்கத்தை, தோஷத்தை கொடுத்து கொண்டிருந்தார். அதை உச்சகுரு பார்த்து கொஞ்சம் சரி பண்றார். அதே சமயத்துல அந்த 7ஆம் வீட்டு அதிபதியாகிய சுக்கிரனே 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறனால இல்லறம் சுவைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது மாதிரி குழந்தைகள் விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா வேலையில் இருக்கிறவங்க, தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள், ரியல் எஸ்டேட்டு, அது மாதிரி விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் வரும், ரெகக்னிஷன் வரும். ஸோ இது ஒரு பொற்காலமாக எடுத்துக்க கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு. எல்லா வயதினர்களுக்கும், சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தாலும் சரி,
நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, தொழில் முனைவோர்களாக இருந்தாலும், வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே வந்து காத்திருக்கிறது. இது வந்து ஒரு பொதுவான பலமே தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தை உங்க ஜாதத்தை போட்டு நீ எந்த லக்னத்துல பிறந்தீங்க, நீங்க விருச்சிக ராசியில வந்து கேட்டை நட்சத்திரமா, அனுஷ நட்சத்திரமா, விசாக நட்சத்திரம் 4வது பாதமா, எந்த அமைப்புல பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து, இப்போ உங்களுக்கு லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், தசா நாதன் வந்து இப்போ ஜாதகத்துல இப்ப நம்ம போட்டு இந்த கோச்சாரத்துல எப்படி போகுது, அதோட ஸ்தான பலம் என்ன, திக்பலம் என்ன, திருக்பலம் என்ன, இது எல்லா விஷயங்களும் நம்ம வந்து படிப்படியாக பார்த்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் நம்மளுடைய வாஸ்ட் 18 வருஷம் அனுபவம் 30,000 35,000 ஜாதகத்துக்கு மேல பார்த்த அந்த அனுபவத்தை யூஸ் பண்ணி உங்களுடைய லைஃப் பேட்டர்ன் எப்படி போயிட்டு இருக்கு, உங்களுடைய பாஸ்ட் பேட் ஒர்ஸ்ட் முடிஞ்சிருச்சா, இப்போ எப்போ நமக்கு பெஸ்ட் வருது, எது மாதிரி அடுத்த 3-4 மாதங்கள் நமக்கு காட்டுது, எப்படி டிராவல் பண்ண போறோம், எந்தெந்த பிரச்சனைகள் சீக்கிரமா சரியாக போகுது, எந்தெந்த பிரச்சனைகள் புதுசா வர்றதுக்கு இருக்கா, எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம், நம்மளுடைய கர்மா என்ன, நம்மளுடைய பிராப்தம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பூர்ணமாக தெரிந்து கொண்டு நம்மளுடைய விஷயங்களை நாம கண்டிப்பாக தெரிந்து கொண்டு நம்மளுடைய விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து தென்படுகிறது, நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது மாதிரி முடிவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நீட்டா எந்த விதத்திலையும் ஒரு தெளிவு இல்லாமல் நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நமக்கு ஆகாத விஷயங்கள் என்ன, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸஸ் என்ன, எது மாதிரி சாய்ஸஸ் நம்ம எடுக்கலாம், எது மாதிரி சாய்ஸஸ் நம்ம எடுக்கிறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து சரியா பார்க்கும் பொழுது ஒன்னொன்னுக்கும் எந்தெந்த நேரத்தில் செயல்படலாம், வீடு மாறுவது எப்படி, இடம் எப்போ மாறலாம், எப்போ நமக்கு ப்ரொமோஷன் வரும், எப்போ நமக்கு வேலை கிடைக்கும், எப்போ நமக்கு கடன் அடையும், எப்போ நமக்கு கல்யாணம் நடக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண தடைகள் நம்ம அதிகமாக இருக்கும், 3-4 வருஷமா வந்து திருமண விஷயங்கள் பாதிப்பா இருக்கும். அது வந்து இப்போ நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கா, அந்த தோஷம் முடியுதா, அந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் போகுதா, 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானாதிபதி வருதா, எப்போ நடக்கும், சிலவர் நம்ம ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணி நம்ம நொந்து போயிருப்பாங்க. அதோட அமைப்புகள்லாம் என்ன, எந்த நேரத்தில் எது நடக்கும், நம்மளுடைய சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம பலனை என்ன சொல்லுது, அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்க்கும் பொழுது இப்போ எப்படி எது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஜாதகத்துல யூனிக்கா இருக்கு, நம்மளுடைய யூனிக்கான பிராப்தங்கள் என்ன, எந்த துறை நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா மெடிக்கல் ரிலேட்டட் ரியல் எஸ்டேட் அது மாதிரி போகலாம். சில பேருக்கு புதன் நல்லா இருந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அகாடமிக்ஸ் ஐடி சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸ் போவாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன் நல்லா இருக்கும், மீடியா துறையில நல்லா வர முடியும். அது மாதிரி விஷயம் உங்க ஜாதகத்துல எது மாதிரி அமைப்புகள் இருக்கு, எந்த மாதிரி ஆதிபத்தியம் இப்ப போயிட்டு இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆலோசனை சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில சொல்லி அது பிரகாரம் வாழ்க்கையை நீங்க திட்டமிட்டு செயல்படும் பொழுது வாழ்க்கையில் எழுதி வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.